தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக சென்னையில் வரும் 22ஆம் தேதி ஆலோசனை. பாஜக அல்லாத 7 மாநில முதலமைச்சர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர்களுக்கு மு.க. ஸ்டாலின் அழைப்பு. தொகுதி மறுவரையறைக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். தேசிய கடமைகளை நிறைவேற்றும் மாநில அரசுகளுக்கு எதிராக இருப்பதாலேயே எதிர்ப்பதாக 7 முதலமைச்சர்களுக்கும் கடிதம். நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை மாற்றப்பட உள்ளதாக போலி பிம்பத்தை முதலமைச்சர் கட்டமைக்க முயற்சிக்கிறார். மத்திய அமைச்சர் எல். முருகன் குற்றச்சாட்டு. சென்னை காரப்பாக்கத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக மாணவர்களிடம் பிஸ்கெட் கொடுத்து கையெழுத்து பெற்ற பாஜக. விஜயின் கட்சி பெயரை சத்தமாக கூறிய மாணவர்கள். மாணவர்களின் கையை பிடித்து இழுத்து கையெழுத்து பெற்றதாக சென்னை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நலக்குழு சார்பில் புகார். பாஜக கவுன்சிலர் உட்பட 4 பேரிடம் கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் விசாரணை. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பள்ளி மாணவ மாணவிகளிடம் பாஜக கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்குவதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. ஸ்கூலுக்கு வாசல் நின்றுட்டு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு போகிற ஸ்கூல் உள்ளுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் கையை பிடிச்சி இழுத்து இந்த கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு துறையின் அமைச்சராக நான் வன்மையாக இதை நான் கண்டிக்கிறேன். தொலைத்து விடுவேன் என முன்னாள் அமைச்சர் மஃபாய் பாண்டியராஜனுக்கு மிரட்டல் விடுத்த ராஜேந்திர பாலாஜி. மாவட்ட செயலாளர் நான் இருக்கும்போது பொன்னாடை போர்த்தினால் சும்மா விடுவேனா என்றும் காட்டம். அரக்கோணம் அருகே தக்கோலத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் 56வது ஆண்டு தின விழா கோலாகலம். தீவிரவாத தாக்குதல் தடுப்பு சாகசத்தை தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டிய வீரர்கள். பொறியியல் மருத்துவ படிப்புகளை தமிழில் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தக்கோலத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தல். பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகள் தமிழில் கற்பிக்கப்படும். உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் கருத்துக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். தாவேக சார்பில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள OMCA அரங்கில் ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. தாவேக தலைவர் விஜய் பங்கேற்பு. இஃப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்பதையொட்டி ஒருநாள் நோன்பு வைத்த விஜய் பேரிச்சை பழம் சாப்பிட்டு நோன்பு கஞ்சி குடித்து நோன்பை துறந்தார். اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு நன்றி தெரிவித்த விஜய் மனிதநேயம் சகோதரத்துவத்தை பின்பற்றுவோம் என வேண்டுகோள். நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு திறந்த வேனில் சென்ற விஜய் சாலையின் இருமருங்கிலும் திரண்ட பொதுமக்களை பார்த்து கை அசைத்து உற்சாகம். ராணிப்பேட்டையில் அமித் ஷா வரவேற்பு சுவரொட்டியில் நடிகர் சந்தான பாரதி படம் தங்கள் தரப்பில் ஒட்டப்படவில்லை என பாரதிய ஜனதா மறுப்பு.
திமுகவை எதிர்க்கும் கட்சிகள் தங்களுக்கு நண்பர்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேச்சு. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்போம் என்றும் உறுதி. பாஜகவால் தோல்வியடைந்தோம் என்று கூறியவர்கள் பாஜக கூட்டணிக்காக தவம் இருக்கின்றனர். கோவை விமான நிலையத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. வந்தாதான் நாங்க தோத்தோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் என்று தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை என்னோட ஒரு தலைவனும் தொண்டனும் உருவாக்கி இருக்க நான் பெருமைப்படுறேன், கர்வப்படுறேன். ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. 3 லட்சத்திற்கும் குறைவான ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு இலவச பட்டா வழங்கப்படும் என அறிவிப்பு. சென்னையில் 4வது ரயில் பாதை பணிகள் காரணமாக கடற்கரை தாம்பரம் இடையே நாளை மறுநாள் 11 மணி நேரத்திற்கு புறநகர் ரயில்கள் ரத்து. தாம்பரம் கோடம்பாக்கம் இடையே அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என அறிவிப்பு. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் வரும் செவ்வாய்க்கிழமை கனமழைக்கு வாய்ப்பு. தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டத்திலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. ஈரோட்டில் 103 டிகிரி செல்சியஸ் பதிவான வெயில். சென்னையில் நாளை சதமடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 2வது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. ஜெகத் ரக்ஷகனுக்கு சொந்தமான மதுபான தயாரிப்பு நிறுவனங்களான அக்கார்ட், எஸ்என்ஜே நிறுவனங்களிலும் சோதனை தொடர்கிறது. ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பதால் தனது ஏஜென்டான அமலாக்கத்துறையை தமிழ்நாட்டிற்கு அனுப்பியுள்ளது மத்திய அரசு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். ஒன்றிய அரசு எப்படியாவது நம்முடைய மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, அப்புறம் நிதி பகிர்வு, அப்புறம் டீலிமிட்டேஷன் தொடர்ந்து தமிழ்நாடு எதிர்த்து குரல் கொடுக்கறதுனால ஒன்றிய அரசு தங்களுடைய ஏஜென்ட்டை வச்சு அது ஒரு திசை திருப்பதுக்கான வழியாக கூட பார்க்கலாம். வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப தொழிலாளர்கள் முடிவு செய்ததற்கு சாம்சங் நிறுவனம் வரவேற்பு. தொழிலாளர்களின் பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. திருத்தணி அருகே அரசு பேருந்து மோதிய டிப்பர் லாரி. நிகழ்விடத்திலேயே 4 பேர் உயிரிழப்பு, 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் நிறைவு. கர்நாடக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. உத்தரப்பிரதேசத்தின் மதுராவில் ஹோலி கொண்டாட்டத்தின் முன்னோட்ட நிகழ்ச்சி. ஏராளமான மக்கள் பங்கேற்று வண்ணப்பொடிகளை தூவி உற்சாகம். யூனியன் பிரதேசமான தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலியில் நமோ மருத்துவமனையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. குழந்தைகள் ஸ்மார்ட் வகுப்புகளில் கல்வி கற்பது தனக்கு பெருமை என்றும் நிகழ்ச்சியில் பேச்சு. கும்பமேளா கூட்ட நெரிசலை தொடர்ந்து நாடு முழுவதும் 60 ரயில் நிலையங்களில் காத்திருப்பு அறைகள். ரயில்வே அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. தங்க கடத்தல் வழக்கில் கன்னட நடிகை ரன்யா ராவுக்கு மார்ச் 15 வரை காவல். வருவாய் புலனாய்வுத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவு. ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் ராக்கெட் சோதனை மீண்டும் தோல்வி. நடுவானில் வெடித்து சிதறிய ஸ்டார்ஷிப் ராக்கெட். பாரிஸ் ரயில் நிலையம் அருகே 2ஆம் உலகப் போரின் போது பயன்படுத்திய நிலையில் வெடிக்காத குண்டு கண்டெடுப்பு. பிரான்சிலிருந்து லண்டன், பெல்ஜியம் செல்லும் அனைத்து ரயில்களும் ரத்து. தொடர் பணிகளால் தூக்கமில்லாமல் தவித்ததால் அளவுக்கு அதிகமாக மாத்திரை எடுத்துக் கொண்டேன்.
தற்கொலைக்கு முயற்சிக்கவில்லை என்றும் குடும்ப பிரச்சனை எதுவும் இல்லை என்றும் பாடகி கல்பனா விளக்கம். ஆட்டோ ரிக்ஷா, வாடகை கார்களில் காவல்துறையின் QR குறியீடு. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலான சேவையை தொடங்கி வைத்த முதலமைச்சர். மத்திய அரசின் மிரட்டல்களுக்கு தமிழ்நாடு என்றும் அடிபணியாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு மாற்றாக வரும் இந்தி ஆதிக்கத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் திட்டவட்டம். பணமோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது நடவடிக்கை கோரும் கோப்பு ஆளுநர் மாளிகையில் நிலுவையில் இருப்பதாக தமிழ்நாடு அரசு வாதம். ஆளுநரின் செயலர் ஆஜராகி விளக்கம் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்ட முன்னாள் MLA விஜயகுமார் அதிமுகவிலிருந்து நீக்கம். கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டதால் நீக்கம் என விளக்கம். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் தயாநிதி மாறன் வெற்றி செல்லும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஊரக உள்ளாட்சிக்கு தனி அதிகாரிகளை நியமிக்கும் மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். கனிமங்களை கொண்டுள்ள நிலங்களுக்கு வரி விதிப்பது குறித்த மசோதாவுக்கும் ஒப்புதல் அளித்தார். சென்னை பாடி புதுநகரில் சொத்து வரி பாக்கி வைத்துள்ள 120 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு சீல் வைப்பு. வருவாய்த்துறை அலுவலர்கள் அதிரடி நடவடிக்கை. திருவாரூர் மாவட்டத்தில் நரிக்குறவரின மக்களுக்கு வீட்டுமனை பட்டா. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக மக்களுக்கு வழங்கிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ராணிப்பேட்டை அருகே மனைவியின் நினைவாக சமாதியுடன் வீடு கட்டிய கணவர். 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் திறப்பு. கோவை அருகே ஓனாபாளையத்தில் ஆடுகளை வேட்டையாடிய வீட்டிற்கு மீண்டும் வந்த சிறுத்தை. அடைத்து வைக்கப்பட்ட ஆடுகளை வேட்டையாட முடியாததால் ஏமாற்றம். செய்யாறில் அங்காளம்மன் கோயிலில் பிரம்மோற்சவ விழா. பால் குடங்கள் ஏந்தி சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள். உதகை அருகே மயக்க நிலைக்கு சென்ற அரசு பேருந்து ஓட்டுநர். சாதுரியமாக செயல்பட்டு வனப்பகுதிக்குள் பேருந்தை நிறுத்தியதால் உயிர் தப்பிய பயணிகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்த நாளை ஒட்டி விளாத்திக்குளத்தில் மாட்டுவண்டி எல்கை பந்தயம். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காளைகள் பங்கேற்பு. புதுச்சேரியில் முக்கிய பிரமுகர்களின் வீடுகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கு நடைபயிற்சி. உடல் பருமனை குறைக்க செய்ய நடவடிக்கை. முதுகுளத்தூர் அருகே வழக்கறிஞர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கு. முன்விரோதம் காரணமாக கொலை செய்த 3 பேர் கைது. தருமபுரி மாவட்டத்தில் ஊஞ்சலில் விளையாடிக் கொண்டிருந்த போது பள்ளி மாணவன் உயிரிழப்பு. கயிறு இறுக்கி உயிரிழந்த சோகம். திருவாரூரில் காதல் மனைவியை கொலை செய்து கணவர் தற்கொலை. திருமணமான 6 மாதத்தில் சோக முடிவு. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விளைபொருட்களை எடை போட மறுத்ததாக குற்றச்சாட்டு. சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். விருதாச்சலத்தில் ஒன்றாக இணைந்து சிலம்பம் சுற்றிய தனியார் பள்ளி மாணவர்கள். தமிழர் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் விதமாக நடவடிக்கை.